நம்மளுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த ஆசைகளை தெரிவிக்கிற விதம் எப்படி நம்மளுக்கு தமிழில் ஏற்கனவே யோசிச்சிருப்போம் நம்ம. லைக், நீ இது பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும், நீ எனக்கு பண்ணுறியா, அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தமிழில் ஜாஸ்தி கேட்டிருப்போம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஒரு பெரிய கொஷின் மார்க் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரைட் நவ் நான் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறேன், ஐ வாண்ட் யூ டு. இந்த விஷயத்தை நம்ம காமனாக பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கடா யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆனால் ஒரு கான்வர்சேஷனை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நான் டெபிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நானும் ஒரு ஃப்ரெண்டும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்குறேன். அவனும் உடனே சொல்கிறான், நான் நல்லா இருக்கேன், ஃபைன், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் குட். நான் உடனே அவன்கிட்ட கேட்குறேன், ஒரு காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். உடனே அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் உங்கள் ஆசை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கணும். லைக், அவன் காஃபி சாப்பிடணும் உங்கள் கூட அப்படின்ட்டு. ஸோ ஐ வாண்ட் யூ டு டேக் அ காஃபி வித் மீ ஆர் டு ஹாவ் அ காஃபி வித் மீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தமிழ் அப்படியே பார்க்கலாமா? எனக்கு நீ என் கூட காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ இது ஐ வாண்ட் யூ டு அப்படின்னு பர்டிகுலர் வேர்பை, ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பர்டிகுலர் திங், அதாவது உங்களுக்கு அது ஆசை இல்லை, அதை நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கும் போது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் யூ டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பிளே ஃபுட்பால். நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு நீ ஃபுட்பால் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஐ வாண்ட் யூ டு, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு, இந்த 2 விஷயத்துலையும் நான் உங்களோட ஆசையை, அதாவது என்னோட ஆசையை மட்டும்தான் நான் தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். அவங்களோட ஆசையை பற்றி நான் சொல்லவே இல்லை. அதாவது உங்களோட ஆசை என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவங்க கிட்ட சொல்கிறீங்க, ஐ வாண்ட் யூ டு பி லைக் திஸ். அதே மாதிரி உங்களோட ஆசை இல்லை இது, அதை நீங்கள் சொல்கிறீங்க, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி லைக் தட். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் ஆனால் இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், டு யூ வாண்ட் மீ டு. இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன புரிய வருது? அதாவது உங்களுக்கு என்ன டிசையரோ அதை நான் இங்கே ஃபுல்ஃபில் பண்ணுறேன். முதல்ல எல்லாமே என்னோட டிசையரை நான் ஃபுல்ஃபில் பண்ண உங்ககிட்ட கேட்டேன், ஐ வாண்ட் யூ டு. பட் ஆனால் இந்த இடத்துல டு யூ வாண்ட் மீ டு, அவங்களோட டிசையர், அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்களோட டிசையரை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ வாண்ட் மீ டு ட்ரிங்க் காஃபி. உங்களோட டிசையர் நான் குடிக்கணும் காஃபி. ஸோ அதாவது நீங்கள் அதை கொஷினாக கேட்குறீங்க, லைக், உங்களுக்கு நான் காஃபி குடிக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். டு யூ வாண்ட் மீ டு பிளே ஃபுட்பால், அதாவது உங்களுக்கு நான் என்ன ஃபுட்பால் விளையாடணுமா. ஸோ ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்றது உங்களோட ஆசை, அந்த ஆசையை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன். திஸ் இஸ் அ கொஷின். ஓகே, அட் லாஸ்ட் we come to would like me. ஸோ இந்த இடத்துல நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்? முதல்ல நம்ம கேன் அண்ட் குட் பார்த்தோம், ரைட்? அந்த வீடியோ நான் டேக்கில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த கேன் அண்ட் குட் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலி அந்த குட் கேனோட பாஸ்ட் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், ரைட்? எஸ், இட்ஸ் கரெக்ட். பட் ஆனால் அதை இன்னொரு பர்டிகுலர் சென்டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொலைட் வே ஆஃப் இன்ட்ரடக்ஷன். ஒரு பாஸ் கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, இல்லாட்டி ஒரு கதவை தட்டி உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? கேன் ஐ கமன் அப்படின்னா கேட்பீங்க, இல்லை குட் ஐ கமன் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வுட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கேன். வுட் லைக் மீ டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? வுட் யூ லைக் மீ டு ஹாவ் அ காஃபி வித் யூ. அதாவது ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட நீங்கள் கேட்கலாம், புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஒரு பொலைட் வே ஆஃப் இன்ட்ரடக்ஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆங்கிலோஃபோனோட ஆன்லைன் கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஆங்கிலோஃபோனோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Anglophone, your phone is your English teacher.